அனைத்து போக்குவரத்து கழக ஓய்வு பெற்ற பணியாளர்கள் அனைவருக்கும் சிங்காரம் அன்புடன் மற்றும் வணக்கத்துடனும் இந்த பதிவினை அப்லோட் செய்கிறேன். இந்த பதிவின் நோக்கம் இந்த 28/4/2025 அன்று நீதிபதி ஷமீம் அகமது அவர்கள் ஒரு உத்தரவு பிறப்பித்தார். அந்த உத்தரவு முழுமையாக நீங்கள் அனைவரும் தெரியும் பொருட்டு நான் இந்த வீடியோவை பதிவு செய்கிறேன். இதில் முக்கிய அம்சம் என்னவென்றால், நாம் எவ்வளவு டிஏ ஏற்கனவே பெற்றோம், இப்போது எவ்வளவு அடிஷனலாக கொடுக்க போகிறார்கள், மீதமுள்ள டிஏவை பற்றி அரசு தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தில் என்ன கூறியுள்ளார்கள் என்பதை பற்றி விவரமாகவும், இந்த கண்டெம்ட் பெட்டிஷன் அரசின் எந்த நிலையில் உள்ளது என்பதையும், நாம் எவ்வாறு இந்த வழக்கை எதிர்கொள்ளப் போகிறோம் என்பதையும் விரிவாகவும் விளக்கமாகவும் உங்களிடம் பகிர்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மெயின் கண்டெம்ட் பெட்டிஷன் 1471 of 2023 என்னவென்றால், இந்த 1471 of 2023 என்பது நம் வழக்கின் 1147 இந்த பிரதான வழக்கு, அதாவது மெயின் ஜட்ஜ்மெண்ட் சொல்லுவாங்க, மெயின் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த 1147 of 2020 இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த வழக்கு தான் நாம் பணியாளர்களுக்கு இணையாக ஓய்வு பெற்றவர்களுக்கும், அதாவது போக்குவரத்து ஓய்வு பெற்றவர்களுக்கும் பஞ்சப்படி வழங்க வேண்டும் என்ற உத்தரவு பெற்றுள்ளோம். இந்த உத்தரவு 3 முறை உயர்நீதிமன்ற அப்பீல்களை நாம் சந்தித்து மூத்த வழக்கறிஞர்களை வைத்து அவை அனைத்தும் தள்ளுபடி செய்துவிட்டோம். மீண்டும் அரசு, நிர்வாகம், பென்ஷன் ட்ரஸ்ட், 3 நிர்வாகமும் அரசும் மற்றும் பென்ஷன் ட்ரஸ்ட் தனியாக 2 எஸ்எல்பி நம்ம எதிர்கொண்டோம். அவைகளையும் நாம் தள்ளுபடி செய்துவிட்டோம். பெரும் முயற்சி செய்து கடுமையாக உழைத்து நல்ல முறையில் இறைவனர்களால் அவைகளும் தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டது. மற்றும் அரசு ஒரு ரிவ்யூ பெட்டிஷன் போட்டது, அதுவும் தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டது. மீண்டும் பென்ஷன் ட்ரஸ்ட் ஒரு எஸ்எல்பி ஃபைல் பண்ணது, அதை பென்ஷன் ட்ரஸ்ட் வித்ரா பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு கியூரிட்டி பெட்டிஷன் ஃபைல் செய்து உள்ளார்கள். மற்றும் ரிவ்யூ மீது ஒரு எஸ்எல்பி பெண்டிங் உள்ளது. அவையெல்லாம் நான் ஏற்கனவே உங்களுக்கு கூறியுள்ளேன், அவையெல்லாம் டஸ்ட்பின்னுக்கு போயிடும், குப்பை தொட்டிக்கு போயிடும். ஸோ ஒரு பணியாளர்களுக்கு இணையான பட்ஜெட்படி என்பது ஒரு உச்ச நீதிமன்றத்தால் இறுதி செய்யப்பட்ட பிறகு அதை உயர்நீதிமன்றம் அமல்படுத்த வேண்டும். அதை நோக்கி தான் நாம் பயணிக்கிறோம். அதை பற்றி நம்ம விவரமாக இப்போது பார்க்கலாம். இதில் முக்கியமானது என்னவென்றால், நாம் ஜிஓவை சேலஞ்ச் பண்ணியிருக்கிறோம், ஜிஓ 142. அது என்ன ஜிஓ 142 என்பது திரும்பவும் சொல்லுகிறேன். அதில் சி கிளாஸ் டேர்னஸ் அலம் ஷெல் பி கண்டினியூட் வித்தவுட் சேஞ்ச், அதாவது இன்று உள்ள நிலைமையிலேயே பஞ்சப்படி தொடர வேண்டும் என்பதுதான் அந்த ஜிஓ. அந்த ஜிஓவை நாம் 2 பேருக்கும் தான் பொருந்தோம். அரசுக்கும், அரசின் ஜிஓ அதிகாரிகளுக்கும் மற்றும் பணியாளர்களுக்கும் காமனா அந்த ஜிஓ பொருந்தோம். அதுதான் அதனுடைய சரத்து. ஆனால் நாம் அதை அதிகாரிகளான நாம் அந்த கேஸை எடுத்து நடத்தினோம், ஜிஓ சேலஞ்சு செய்தோம். ஜிஓ சேலஞ்சு பண்ணும்போது எப்பயுமே அந்த ஜிஓ போட்டவங்க கவர்மெண்ட், அவங்கள பார்ட்டியாக வைக்கணும். இது எசென்ஷியல். ஆனால் நாம் அப்போதே ஃபைனான்ஸ் செக்ரட்டரிக்கு பார்ட்டியாக சேர்த்தோம். இதுதான் நம்மளுடைய ஆரம்ப நிலையிலேயே நாம் செய்த ஒரு நல்ல காரியம். ஏனென்றால் பஞ்சப்படி உயர்வு பெற வேண்டுமானால் நம் வருஷத்துக்கு 900 கோடி தேவை. அது நம்மளுடைய போக்குவரத்து துறையில்
சமாளிக்க முடியாது. அரசின் நிதித்துறை உதவி இல்லாமல் அந்த பஞ்சப்படியை நாம் பெற முடியாது என்பதை உணர்ந்து அப்போதே நாம் பிரின்சிபல் செக்ரட்டரி டு கவர்மெண்ட் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டை ஒரு பிரதிவாதியாக சேர்த்தோம் என்பதை மிகவும் மகிழ்ச்சியுடன் சொல்லிக் கொள்கிறேன். அவ்வாறு சேர்த்ததின் விளைவாகத்தான் இன்று நாம் 2வது தவணை பஞ்சப்படி உயர்வை பெறப்போகிறோம் என்பது மிக மிக முக்கியமானது. இது வழக்கமாக உள்ள பிரதிவாதிகள் பென்ஷன் ட்ரஸ்ட், நிர்வாக இயக்குனர், எஸ்இடிசி. ஏன்னா நான் செகண்ட் பெட்டிஷனர் என்றதால் நிர்வாக இயக்குனர் என்னுடைய எம்ப்ளாயர். அலுவலர் யூனியன் கோயம்புத்தூர் கேஸ் போட்டதால கோயம்புத்தூர். இதுதான் மெயின் கேஸ். இதுதான் உச்ச நீதிமன்றம் வரை சென்றது. ஒரு முறை அல்ல, கிட்டத்தட்ட 2 எஸ்எல்பி, ஒரு வித்ட்ராயல் எஸ்எல்பி, ஒரு ரிவ்யூ பெட்டிஷன், இவ்வளவும் எதிர்நோக்கிய கேஸ் இந்த 1147. இப்போது நாம் அந்த 28/4/2025 அன்று பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுக்குள் நாம் செல்லலாம். இது உத்தரவில் 2வது பேரா. அனைத்தையும் படிப்பது மிகுந்த கால விரயமாகும். முக்கியமானதை மட்டும் நான் உங்களுக்கு கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நீங்கள் வேண்டுமென்றால் இந்த வீடியோவை பாஸ் செய்து அதில் உள்ள சரத்துக்களை தெரிந்து கொள்ளலாம். இந்த 2வது பேராவில் முக்கியமாக குறிப்பிட்டுள்ளது இந்த ஹைலைட்டர் போட்டிருக்கேன் இல்லையா, மார்க்கர் ரெட்டு, அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். 24/4/2025 அன்று போக்குவரத்து துறையின் கூடுதல் தலைமைச் செயலாளராக பணியாற்றும் திரு கே. பனீந்திர ரெட்டி தாக்கல் செய்த பொதுவான பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்தார். அவர், இது நமக்கு தேவையில்லை, அதாவது நம்முடைய டிரான்ஸ்போர்ட் செக்ரட்டரி, அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி ஒரு பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்தார். வழக்கில் உண்மைத்தன்மை மற்றும் மனுதாரின் பிரச்சனை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு அரசாங்கம் மாதாந்திர தவணைகள் ரூபாய் 15 கோடியில் இருந்து, உங்களுக்கே தெரியும், பிப்ரவரி 5 ஃபர்ஸ்ட் இன்டீரியம் பேமெண்ட் ஒரு 15 கோடி கொடுத்தாங்க. அது இப்போ 45 கோடியாக உயர்த்தி உள்ளார்கள். இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த கண்டெம்ப்டில் நமக்கு கிடைத்த வெற்றி. நம் வழக்கில் பர் மந்த் 45 கோடியாக உயர்த்தியுள்ளார்கள். இதில் குறிப்பிடத்தக்க அம்சம் என்னவென்றால் 10 ஆண்டு காலம் அரசு ஒரு நயா பைசா கூட கொடுக்கல. இப்போது அரசு மற்றும் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய அப்பீல் உச்ச நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டதால் அவர்களுக்கு வேறு வழி இல்லை. ஆகையால் 45 கோடி உயர்த்தியுள்ளது என்று சமர்ப்பித்தார். இதான் முக்கியம். பிரமாண பத்திரத்தில் 45 crore கொடுக்குறேன்னு அக்ரி பண்ணிக்கிட்டாங்க. இதனால் ஆண்டுதோறும் செலுத்த வேண்டிய மொத்த தொகை 540 கோடி. நல்லா கவனிக்கணும். இது முத ஒரு 540 கோடி டிஏ பேமெண்ட்டுக்குன்னு அரசிடமிருந்து நாம் பெறுவது என்பது ஒரு சாதாரண காரியம் இல்லை. அது ஒரு மிகப்பெரிய சட்ட போராட்டத்தால் நமக்கு கிடைத்த வெற்றி என்பதை நான் உங்களுக்கு மிகவும் பணிவன்புடன் சமர்ப்பிக்க விரும்புகிறேன். இதுதான் இதனுடைய கீ பாயிண்ட். அஃபிடேவிட்டில் 15 கோடியை 45 கோடி ஆக்குறோம், வருஷத்துக்கு 540 கோடி கொடுக்குறோம். அப்படின்றது நாம் உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சியுள்ள செய்தி. நாம் முழுவதும் கிடைக்கவில்லை என்றாலும் நமக்கு கரண்ட் டிஏவில் கிட்டத்தட்ட 3/2 பங்கு நாம் பெற்றுவிட்டோம். இதில் முக்கியமான பாயிண்ட்டு, அரசு இந்த டிஏவுக்காக 540 கோடி தருகிறது என்பது மிக மிக மகிழ்ச்சியான செய்தி. ஏனென்றால் பிற்காலத்தில் பணம் இல்லை என்று நம்ம பென்ஷனை நிறுத்த முடியாது. ஏனென்றால் டிஏவுக்கு பணம் அரசு கொடுக்கும்போது பணம் இல்லை என்றால் பென்ஷனை நிறுத்துவது என்பது எக்காலத்திலும் நடக்காத ஒரு காரியம். அது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய இந்த சட்ட போராட்டத்தில் ஒரு வெற்றியாகும். அடுத்தது 8வது பேரா, அதாவது நீதியரசர் அவர்கள் அந்த அஃபிடேவிட்ல கிட்டத்தட்ட ஒரு நிறையா இருக்கும், ஒரு 20 பேரா இருக்கும், 12 பேரா இருக்கும். அதை 8 - 12 உள்ள பேராவை அவரை அப்படியே இங்க பதிவிறக்கம் செய்கிறார் ஜட்ஜ்மெண்ட்ல. 1 - 7 பேரா எடுக்கல. ஏனென்றால் அந்த அஃபிடேவிட்ல முக்கியமானது பேரா 8 - 12 தான். நான் உங்களுக்கு அந்த அஃபிடேவிட் முழுமையாக தனியாக ஒரு வீடியோவாக பதிவிடுகிறேன். முழுமையாக இப்போதைக்கு நீதியரசர் எடுத்துக்கொண்ட அந்த 8வது பேராவிலிருந்து 12 வரைக்கும்
அரசு பிரமாண பத்திரத்தில் என்ன கூறியுள்ளது என்பதை இந்த ஜட்ஜ்மெண்ட்லேயே இருக்குது. அதையும் சுருக்கமாகவே நம்ம பார்க்கலாம். இந்த ஹைலைட்டர் போட்டுக்கிற போர்ஷன் மட்டும் நம்ம பார்க்கலாம். மற்றதெல்லாம் ஜென்ரலாக நீங்கள் படித்து தெரிந்து கொள்ளுங்கள். கடுமையான நிதி கட்டுப்பாடுகள் இருந்த போதிலும் 2025-26 ஆண்டுக்காக பட்ஜெட்டில் ஓய்வூதியர்களுக்கு அகவிலைப்படி மற்றும் முனைய பலன்கள் வழங்குவது உட்பட அனைத்து எஸ்டியூஸ்களின் செயல்பாட்டு மூலதன தேவைகளுக்காக ஊக்க நிதியாக 2000 கோடி அரசு ஒதுக்கியுள்ளது என்பதை மரியாதையுடன் சமர்ப்பிக்கிறது. இதான் ரொம்ப முக்கியம். இதுவரை டிரான்ஸ்போர்ட் பட்ஜெட், அதாவது அரசாங்க பட்ஜெட்டில் டிரான்ஸ்போர்ட்டில் பென்ஷனருக்குன்னு சொல்லி பணம் ஒதுக்குனதே கிடையாது. அதாவது இன்சென்டிவ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு 2000 கோடியை ஒதுக்கி அதிலிருந்து இந்த டிஏவை கொடுத்துடலாம் அப்படின்னு அரசு முடிவெடுத்திருக்கிறது. அதுக்காக அரசுக்கு நாம் மிகவும் கடமைப்பட்டவர்கள். நம்மளது நன்றியையும் தெரிவித்துக் கொள்ளலாம். அடுத்தது 9வது பேரா. 9வது பேரால ஒரு வெண்ணும் இல்லை, ஏற்கனவே சொன்ன அதே தான். அந்த 45 கோடி 540 கோடி 93,412 ஓய்வூதியர்களுக்கு வழங்கப்படும் என்பது குறிப்பிடப்பட்டுள்ளது. இது ரிப்பீட்டேஷன். ஆல்ரெடி இது 2வது பேராலேயே வந்துடுது. அடிஷ்னலாக இந்த 93,412 ஓய்வூதியர்களுக்கும் இந்த 540 கோடி நாம் பெற்றிருக்கிறோம் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது. அடுத்தது 10வது பேரா. அந்த 10வது பேராவில் அந்த 45 கோடி ஒதுக்குனாங்கல்ல, அதை எப்படி கொடுக்க போகிறாங்க அப்படின்றது தான் இதில் முக்கியம். ஏற்கனவே நம்ம உங்களுக்கே தெரியும், 119லேருந்து நம்ம 146 வந்துட்டோம். அந்த 146 மறுபடியும் 148% அடிஷ்னலாக கொடுத்து 194 கொண்டு போகிறாங்க. இது ப்ரீ ரிவைஸ்டு பே. ஆனால் ரிவைஸ்டு பேகளில் இருக்கிறவங்களுக்கு ஏற்கனவே ஒரு 14% வாங்கிட்டு இருந்தோம். அதை ஒரு 16% கொடுத்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா 30% ஆக்குறாங்க. இதுதான் நமக்கு கிடைச்ச செகண்ட் இன்டீரியம் டிஏ பேமெண்ட். இதில் ஒரு சில நண்பர்கள் எனக்கு பேசும்போது, யாருக்குமே 21,671 ரூபா வராதே, அதை குறிப்பிட வேண்டும் என்று சொன்னார்கள். இது நமக்கு தேவையில்லாத வேலை. ஏனென்றால் இதெல்லாம் வாதத்துக்கு எடுபடாத ஒரு பேச்சு. நமக்கு இந்த டிஏ பர்சன்டேஜ் அவருக்கு வருதா என்பதுதான் பார்க்க வேண்டுமே ஒழிய இந்த ஃபிகர் தப்பா ரைட்டா என்பது ஆர்கியூ பண்ணுவது ரிட் ஜூரிடிக்ஷன். அது கண்டெம் ஜூரிடிக்ஷன் கிடையாது என்பதை மிகவும் பணிவன்புடன் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது பேரா 11. பேரா 11 நமக்கு சம்மந்தம் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, பென்ஷன் ட்ரஸ்டில் பிஎஃப் கமிஷனர் மேலே ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியம். 2017 ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. அந்த கேஸு 9 வருஷமாக பெண்டிங் இருக்குது. அதில் அவங்களுக்கு பணம் வரணுமா, அந்த பணம் வந்ததுன்னா நாங்கள் இந்த பிரச்சனைக்கு யூஸ் பண்ணிக்குவோம்னு சொல்கிறாங்க. நல்லா குறிப்பாக கவனியுங்கள். ஒரு 2000 கோடி பணம் பிஎஃப் ட்ரஸ்ட்டுக்கு வரணும்னா 9 வருஷமாக இந்த கேஸு பெண்டிங்லேயே இருக்குது. அப்போது இதை முனைப்புடன் நடத்தி இருந்தால் இந்நேரமாக அந்த பணம் பெற்றிருக்கலாம். அதை நடத்தாமல் இப்போது அதை காரணம் காமிப்பது என்பதை இந்த பேராவில் குறிப்பிட்டார்கள். இது நமக்கு எந்த விதத்திலையும் நமக்கு பாதிக்காது. அதே நேரத்தில் ஒன்று மட்டும் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஒரு 2000 கோடி வர வேண்டிய கேஸை ஒரு அரசு 9 ஆண்டு காலமாக இன்னும் ரிட் பெட்டிஷனே தாண்டவில்லை. ஆனால் நாம் வித்தின் 4 இயர்ஸில் 2023 2020 கேஸ் ஃபைல் பண்ணோம். கோவிட்டால் ஒரு 2 வருஷம் கேஸ் நடத்த முடியல. எல்லாமே உங்களுக்கே தெரியும். கோர்ட்டெல்லாம் மூடி இருந்தது, பல பிரச்சனைகள். கோர்ட் ஓப்பன் பண்ண உடனே 2023 நம்ம ஆர்டர் வாங்கிட்டோம். அதை 2 வருஷத்தில் 3 அப்பீல், 2 எஸ்எல்பி, ஒரு ரிவ்யூ எல்லாத்தையும் தள்ளுபடி செய்து விட்டோம். அப்போது நம்ம எந்த அளவுக்கு நம்மளுடைய செயல்திறன் என்பதை இதை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அடுத்தது 12வது பேரா. இதெல்லாம் பிரமாண பத்திரத்தில் கொடுக்கப்பட்ட பேராக்கள். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்பட்ட குறிப்பிடத்தக்க உறுதிமொழிகள் மற்றும் நடவடிக்கைகள் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு பிரதிவாதிகள் நல்ல எண்ணத்துடனும் செயல்பட்டு முன்னேற்றத்தை காட்டி கணிசமான நிதி உதவியை வழங்கி படிப்படியாக, அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் இன்டீரியர் பேமெண்ட், செகண்ட் இன்டீரியர் பேமெண்ட், அது மாதிரி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கொடுக்குறோம், நாங்கள் ரொம்ப கொடுக்கணும் என்ற எண்ணத்தில் தான் இருக்கிறோம் என்பதை சொல்லி இந்த கண்டெம்ட்டை முடித்து வைக்குமாறு பதிவு செய்துள்ளார்கள். மனுவை முடித்து நீதி வழங்குவதை பரிசீலிக்க
வேண்டும் என்று கூறினார்கள். இதை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே நான் நம்ம கண்டெம்ட்டில் என்ன நடந்தது என்பதை உங்களுக்கு ஒரு வீடியோவாக பதிவு செய்துள்ளேன். அந்த வீடியோவை திரும்ப மீண்டும் கூறி இப்போது காலதாமதம் வீடியோ பதிவிடுவதில் ஏற்படுவதை தவிர்க்க அதை கூறவில்லை. இப்போது அந்த ஜட்ஜ்மெண்ட்ல இப்போ 2வது பேராவில் சொன்னதெல்லாம் அந்த 8வது பேரா பிரமாண பத்திரத்தில் பேரா 8லிருந்து 12 வரை நாம் பார்த்தோம். 1லிருந்து 7 என்ன இருக்குது என்பது உங்களுக்கு பார்ப்பதற்கு ஆர்வம் இருக்கிறது. அதை நான் தனியாக அந்த முழு பிரமாண பத்திரத்தையும் தனியாக ஒரு வீடியோவாக பதிவிட விரும்புகிறேன். இப்போ 3வது பேராவில் ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்றார், அதான் ரொம்ப முக்கியம். இப்போ 3வது பேராவில் இந்த மனுதாரர்களுக்கு அகவிலைப்படியை விரைவில் வழங்குவதில் அரசாங்கம் மிகுந்த அக்கறை கொண்டுள்ளது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதை சொல்றது யார் அப்படின்னு சொன்னா அரசு வழக்கறிஞர். அந்த 3வது பேரா இங்க நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துல போட்டிருப்பாரு பாருங்க. It was also assured by the learned additional advocate general. முக்கியம். அதாவது ஏஐஜி ஒரு அசூரன்ஸ் கொடுக்கிறார். என்ன, நாங்க டிஏவை உங்களுக்கு கொடுப்பதில் மிகுந்த அக்கறை கொண்டுள்ளோம். ரொம்ப முக்கியம். 10 வருடம் இல்லாத ஒரு அக்கறை அரசுக்கு இப்போது வந்துள்ளது என்றால் அவை அனைத்தும் இந்த வழக்கின் அடிப்படை தான். இந்த வழக்கில் நாம் பெற்ற தீர்ப்பு உச்ச நீதிமன்றம் வரை பல முறை தள்ளுபடி செய்யப்பட்டதின் விளைவு அரசு இப்போது முன் வந்துள்ளது என்பதை மிகவும் பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இந்த தொகையை ரிட் நீதிமன்றத்தின் உத்தரவின்படி ரொம்ப முக்கியம். இந்த ஆர்டர்ல என்ன இருக்கோ அந்த உத்தரவின்படி கீ பாயிண்ட் இதுதான். அதுல உத்தரவுல என்ன இருக்கு, பணியாளர்களுக்கு இணையான பஞ்சப்படி பென்ஷன்தாரர்களுக்கு அதை அந்த நீதிமன்ற உத்தரவு தொகையை செலுத்த சிறந்த வழிமுறையை பின்பற்றுகிறது என்பதை கட்டறிந்த கூடுதல் அட்வொகேட் ஜெனரல் உறுதியளித்தார். ஸோ அட்வொகேட் ஜெனரல் என்ன சொல்லிட்டாருன்னா, நான் இந்த ஆர்டரை நாங்கள் முழுமையா அமல்படுத்துவோம் என்பதை இந்த கணம் நீதிபதி அவர்களுக்கு கூறி அதை கணம் நீதிபதி அவர்கள் ஜட்ஜ்மெண்ட்டில் ரெக்கார்ட் செய்துள்ளார். இந்த 3வது பேரா நமக்கு மிக மிக நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு பேராவாகும். காரணம், பேலன்ஸ் டிஏவும் கிடைக்கும். ஆனால் எப்போது என்று தெரியவில்லை. ஆனால் கிடைக்கும் என்ற உத்தரவாதத்தை ஏஐஜி கோர்ட்டுக்கு கொடுத்துள்ளார். அதை நாம் மகிழ்ச்சிகரமாக ஏற்றுள்ளோம். இந்த உத்தரவை படி பேலன்ஸ் டிஏ கொடுக்க வேண்டும் என்பதை நாம் அரசுக்கு ஜட்ஜ்மெண்ட்டையும் அனுப்பிட்டோம், கடிதமும் அனுப்பிவிட்டோம். அடுத்தது 4வது பேரா. 4வது பேரான்றது நம்ம சைடு. போன தடவை 3 பேரா கவர்மெண்ட் சைடு அவங்க கேரண்டி கொடுத்துட்டாங்க. நாங்கள் அந்த உத்தரவை 1147 ஆஃப் 2020 உத்தரவை அமல்படுத்தி விடுகிறோம், 2/3/2023 உத்தரவை சொல்லிட்டாங்க. அது நமக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இப்போ நம்ம சைடு நம்ம அட்வொகேட் என்ன சொன்னார் அப்படின்றா முக்கியம். இது மனுதாரர்களுக்கு ஓரளவு திருப்திப்படுத்தும் இருப்பினும் எதிர்காலத்தில் முழு நிலுவைத் தொகையையும் ரொம்ப முக்கியம். அதாவது 45 கோடி கொடுத்துட்டாங்கன்னு நம்ம ஹாப்பியா இருந்தாலும் இது முழு டிஏவையும் முழு நிலுவைத் தொகையும் விரைவில் செலுத்தணும், அதான் முக்கியம். அதாவது நம்மளுடைய ஆர்குமெண்ட் இதுதான். நம்மளுடைய சீனியர் கவுன்சில் விரைவில் செலுத்தவும் மாதாந்திர தவணையை மேலும் அதிகரிக்கவும் அரசாங்கம் ஒரு சிறந்த வழியை ஏற்றுக்கொள்ளக்கூடும் என்று நம்ம ஆர்கியூ பண்றோம். இதுதான் நமக்கு நம்ம பாயிண்ட். பேலன்ஸ் டிஏ கொடுக்கணும், அரியர் கொடுக்கணும் என்பதை நம்ம ஆர்கியூ பண்றோம். உடனே நீதிபதி அவர்கள் நம்மள ஒரு பிரமாண பத்திரம் 4 வாரத்துக்குள் தாக்கல் செய்ய உத்தரவிட்டுள்ளார். ஏன்னா அரசு என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் கொடுத்து விட்டோம், இன்னும் ஒரு சிறு தொகை தான் கொடுக்க வேண்டும். ஏற்கனவே வீடியோவில் சொல்லிக்கிறேன், 50 கோடி கொடுக்கணும், 45 கோடி கொடுத்துட்டோம், ஒரு 5 கோடி தான் பாக்கி இருக்குது, அதை கொடுத்துருவோம், கண்டெம்ப்ட க்ளோஸ் பண்ணுன்னு சொல்றாங்க. நம்ம அப்போ அப்ஜெக்ட் பண்ணோம், நோ இன்னும் ஸ்டில் 52% பாக்கி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நீங்க ஒரு பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்யுங்கள் அப்படி என்று கணம் நீதிபதி அவர்கள் நமக்கு உத்தரவிட்டுள்ளார். அது 4 வாரம் முடியும் போது மே கோடை விடுமுறை என்பதால் மறுபடியும் உயர்நீதிமன்றம் 2ஆம் தேதி ஜூன் அன்று ஓபன் செய்யப்படுகிறது. அன்று என்னைக்கு கோர்ட் ஓபன் ஆகுதோ அன்றே நாம் அந்த பிரமாண பத்திரத்தை மிக சிறந்த முறையில் கவனத்துடன் நம்மளுடைய அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கும் வகையில் நாம் ஃபைல் செய்து விடுவோம் என்பதை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது 5வது பேரா. 5வது பேரா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே சொன்னேன், 2வது பேரா பிரமாண பத்திரத்தை பேஸ் பண்ணது,
3வது பேரா அரசு வழக்கறிஞருடைய கமிட்மெண்ட் நமக்கு டிஏ ஃபுல்லாக கொடுத்துருவோன்னு. 4வது பேரா நம்ம என்ன பாக்கி இருக்குதுன்னு சொல்றத அஃபிடேவிட்டாக தாக்கல் செய்ய சொல்லி நீதிபதி அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். இப்போ 5வது பேரா ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு. ஏன்னு கேட்டால் இதுதான் ஆல்மோஸ்ட் ஜட்ஜியுடைய ஒரு அப்சர்வேஷன் ஆர்டர். மனுதாரர்கள் கட்டறிந்த வழக்கறிஞர் மற்றும் பிரதிவாதிகளின் கட்டறிந்த கூடுதல் வழக்கறிஞர் ஆகியோரின் சமர்ப்பிப்புகளை கருத்தில் கொண்டு 24/4/25 தேதியிட்ட பொதுவான பிரமாண பத்திரத்தை குறிப்பாக பத்திகள் 8 முதல் 12 வரை பிரதிவாதிகள் மனுதாரர்களின் தேவையை பூர்த்தி செய்ய ஒரு சிறந்த வழிமுறையை ஏற்றுக்கொண்டதாக இந்த நீதிமன்றம் திருப்தி அடைகிறது. ரொம்ப முக்கியம். இந்த அபிடேவிட்ல இந்த 45 crore கொடுக்கறது நீதியரசர் அவர்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு. அவர் ஓப்பனாகவே சொல்லிட்டார், ஐ ஆம் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு சொல்லிட்டார். நம்ம அப்ஜெக்ட் பண்ணதால இன்னும் பணம் இருக்குன்னு சொல்றதால நம்மள பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய சொல்லியிருக்கிறார். மாதாந்திர தவணை 15 கோடியிலிருந்து 40 கோடியாக உயர்த்தப்பட்டதும் எதிர்காலத்தில், இது ரொம்ப முக்கியம் இந்த வேர்டு, அதாவது ஜட்ஜி அப்சர்வேஷன் 15 கோடியிலிருந்து 45 கோடி உயர்த்தப்பட்டதும் எதிர்காலத்தில் முழு தொகையையும் விரைவில் செலுத்த அரசாங்கம் ஒரு சிறந்த வழிமுறையை ஏற்றுக்கொள்ளும் என்று கட்டறிந்த கூடுதல் வழக்கறிஞர் ஜெனரல் உறுதிமொழியையும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தான் முக்கியம். அதாவது அந்த 3வது பேராவில் சொன்னார் இல்லையா, ஏஐஜி நாங்கள் பேலன்ஸ் டிஏவும் கொடுத்துருவோம், ஆனால் அரியர் சொல்லலவே பேலன்ஸ் டிஏவும் கொடுத்துருவோன்னு. ஆனால் நம்ம அபிடேவிட் ஃபைல் பண்ணும்போது அரியரும் சேர்த்து பண்ணிவிடுவோம். ஸோ இதை ரெக்கார்ட் பண்ணுறாரு. இதான் ஜட்ஜ்மெண்ட்டு. அதாவது இதுதான் நமக்கு முக்கியமானது. 2வது பத்தியில் உள்ளதும் இதுலேயும் நீதிபதி அவர்கள் அந்த மீதமுள்ளதையும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாரு. ஆகவே பிரதிவாதிகள் தாக்கல் செய்த 24/4/2025 தேதியிட்ட பொதுவான பிரமாண பத்திரத்தின் அடிப்படையில் இந்த நீதிமன்றம் பொதுவான பிரமாண பத்திரத்துக்கு பதில் அளிக்க மனுதாரர்களுக்கு 4 வார காலம் அவகாசம் வழங்குகிறது. ரொம்ப முக்கியம். இந்த ஜட்ஜ்மெண்ட்டினுடைய நாம் அப்சர்வ் பண்ண வேண்டியது, 45 கோடி கொடுத்ததுக்கு அரசுக்கு நீதிமன்றம் நன்றி தெரிவிக்கிறது. நாமும் நன்றி தெரிவித்தோம். கண்டெம்ப்ட் க்ளோஸ் பண்ணவில்லை. மீதமுள்ள டிஏவுக்கு அரசு வழக்கறிஞர் உத்தரவாதம் செய்துள்ளார். ஆனால் அரியரை பற்றி அவர் எதுவுமே சொல்லவில்லை. நாம் 4 வார காலத்துக்குள் ஒரு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும். அதில் நாம் முழுமையாக அனைத்தையும் என்ன வர வேண்டும் என்பதை நாம் பதிவு செய்வோம். ஆகவே மீதமுள்ள டிஏ எப்போது கொடுக்க போகிறார்கள் என்பது தெளிவான முடிவு இந்த ஜட்ஜ்மெண்ட்ல இல்லை. ஆனால் அரசு நாங்கள் கொடுத்து விடுவோம் என்ற ஒரு வாக்குறுதியை நீதிபதியிடம் கொடுத்துள்ளார்கள். அதன் அடிப்படையில் அரசே முன்வந்து எப்போது வேண்டுமானாலும் அடுத்த மாதமோ அதுக்கு அடுத்த மாதமோ மீதமுள்ள டிஏவை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அவ்வாறு கொடுக்கப்படவில்லையானால் அதுக்காக தான் அரசு வழக்கறிஞர் 2 மாதம் டைம் கேட்டிருக்காரு. அதை நீதிபதி அவர்களும் கொடுத்துள்ளார். ஏன் ஜூலை 21க்கு கேஸ் தள்ளுபடி ரொம்ப நீண்ட காலம் தள்ளி போடப்பட்டு இருக்கிறது என்றால் அந்த அரசு வழக்கறிஞரின் உறுதிமொழியை ஏற்று மீதமுள்ளதும் கொடுப்பதற்காகத்தான். ஆனால் அவர்கள் கொடுத்தால் மிக சந்தோஷம். அவரை கொடுக்கவில்லையானால் 21/7 அன்று நாம் தெளிவாக சொல்லுவோம், அவர்கள் மீதமுள்ளதை கொடுப்பதற்குத்தான் டைம் வாங்கினார்கள், ஆக கொடுக்கவில்லை என்று கூறிய வாதாடி ஆகஸ்ட் 5ஆம் தேதி எல்லாம் வல்ல இறைவன் அருளால் மீதமுள்ள அந்த 52%, அதுக்குள்ள இப்போ ஒரு 5% ஏறிடுச்சு. ரிவைசரி பேல ஒரு 2%, ஸோ 57% ஒரு 25% முழுமையாக ஆகஸ்ட் 5 பென்ஷனில் ஏறுவதற்கு எல்லா வாய்ப்புகளும் உள்ளது. ஆகவே இந்த வீடியோ பார்க்கும் அனைவரும் இறைவனை வேண்டி நம்மளுடைய இந்த சட்ட போராட்டம் மூலம் கிடைத்த இந்த 2 டிஏ தவணைகளும் 3வது தவணையில் முழுமையாக டிஏ பெற்றுவிட வேண்டும் என்பதை மனதில் வைத்து எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த வீடியோவை இதுவரை பதிவு செய்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.